திமுகவுக்கு இடம் கொடுக்க கூடாது. திமுக என்பது நம்ம தலைவரை வெளியில அனுப்பின கட்சி. அது திமுகவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு அவங்க ஆபீஸுக்கு கட்ட கூட வழி கிடையாது. அதை கட்டினவர் புரட்சி தலைவர். நடிகரா இருக்கும்போது அவர் தான் எல்லா செலவையும் பார்த்திருக்காரு. அவரையே கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி போட்ட கட்சி இது. அதனால இதுதான் தீய சக்தி அப்படின்னு எங்க தலைவர் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. அந்த நினைப்புலதான் அதிமுக வளர்ந்திருக்கு. எங்களுடைய ரத்தத்துல கூட திமுக எதிர்ப்பு தான் ஓங்கி இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு அம்மாவுக்கு துணையா நான் இருக்கேங்கிறதுனால திமுக எந்தெந்த வழியிலெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தி இந்த அதிமுகங்கிறத அழிச்சிடணும்னு முடிவு பண்ணி வேலை பார்த்தாங்க. அப்ப கூட நாங்க 2 பேரும் பெண்கள் தான். நாங்க கொஞ்சம் கூட தலைவணங்கல. என்ன பண்ணுவே நீ பண்ணு, கேஸா போடு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணவங்க. இப்ப 4 வருஷம் நான் உள்ளறையும் இருந்துட்டு வந்திருக்கேன் இயக்கத்துக்காக. இது எல்லாம் நடந்துச்சு. இப்ப போய் கனவுல கூட எங்களுக்கு வரக்கூடாது. அதிமுக காரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. நான் அந்த சேதி காதல விழுந்த உடனே 4 நாளா சாப்பிட்டு 4 நாளாச்சு. தூக்கம் இல்லை எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்து வந்த கட்சி இது. நெருப்பாற்றுல நீந்தி நாங்க கரையில ஏறின. நாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட போய் கை கோக்கிறதா இது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்படிங்கறதுல நான் என் மனசு தெளிவா இருக்கு. இப்பயும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். இன்னைக்கு நான் டிவில நடந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தேன். ஒரு சின்ன சந்தோஷமும் எனக்கு அதுல என்னன்னா, திமுக எதிர்ப்பு இருக்கு, எங்க கிட்ட உள்ளவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அது பெருமை. அதே சமயம் எங்க ஆட்களுக்கு, எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் ஒத்துமையாகும். இப்பயும் அதை தான் சொல்றேன். நம்ம எங்க தவறு செஞ்சிருக்கோம்னா அந்த இடத்துலதான்